கலை அவர்கள்ட்ட இப்ப பார்த்தோம்னா 75% ஒட்டி 75, 74 அதுல இருந்து 73 வரைக்குமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, சிதம்பரம், பெரம்பலூர், நாமக்கல், கரூர், அரக்கோணம், ஆரணி, சேலம், விழுப்புரம் வரைக்கும் இருக்கு. அடுத்து திருவண்ணாமலை கூட சேர்க்கலாம் நம்ம. வேலூர் வரைக்கும் நம்ம சேர்க்கலாம். கிட்டத்தட்ட 11 தொகுதிகள். இதுல பார்த்தோம் அப்படின்னா 75ல இருந்து 74, 73 வரைக்குமே வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. அப்ப இந்த வாக்குப்பதிவு, இந்த தொகுதிகள் பாமக பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகள், இதுல எல்லாமே அதிகபட்சமா இருக்கு. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும்? அதான் இந்த 72 சராசரிக்கு விட மேலாக 1%, 2%, 3%, 4% வாக்குகள் கூடுதலாக வந்திருக்கக்கூடிய இந்த 12 தொகுதிகளில் பாஜக அணிக்கு கொஞ்சம் கூடுதல் வாக்குகள் கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற தொகுதிகளுக்கு அவங்களுக்கு கூடுதல் வாக்கு எதுவும் கிடைக்கல. அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வந்தது இந்த ஒரு 12 தொகுதிகளை தெரியுது. வெளிப்படையாக அது வெற்றி பெறக்கூடிய வாக்கு சொல்ல முடியாது, ஒரு பெர்சன்டேஜ் கூடி இருக்குது. அப்படின்னா மற்ற இடத்துல ஏன் கூடலைங்கிற கேள்வி கூடவே வருது. அப்போ அங்கே அவங்க பெரிய அளவுக்கு வரலை. இல்லை, கூடலைங்கிறது எதை வச்சு நம்ம கணிக்கிறோம்? இது மட்டும் கூடி இருக்குல்ல. இந்த தொகுதிகள் 12 தொகுதிகளில் ஆவரேஜோட கூட வாங்க முடியுது பாஜக. அதுக்கு காரணம் பாஜக கூட்டணி அங்கே எமர்ஜ் ஆகிருக்குது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நான் சொல்ல மாட்டேன். அவங்க வாக்குகள் அதிகரிச்சிருக்குது. மற்ற இடத்துல அதிகரிக்கலைங்கிறதான் அர்த்தம். அதனுடைய இன்னொரு ஆஸ்பெக்டை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கல அவங்களுக்கு. இன்னொன்று என்ன சொன்னார் திரு விக்னேஷ் அவர் சொல்லும்போது, தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் பாஜக வரும், கருத்து கணிப்புகள் சொல்கிறது அதுதான். தமிழ்நாட்டில் திமுக தான் வரும். அங்கே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அது இப்போ ஒர்க் அவுட் ஆகாது, 2026 தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது உடனே வர்றதுங்க. எனக்கு அதிருப்தி இருக்குது, ஆனால் அதிருப்தியை நான் அடக்கி வச்சுக்கிருவேன் 2020 வரைக்கும் மக்கள் சொல்லுவாங்களா? ஆனா நாடாளுமன்ற தேர்தல்னு அவருக்கு சொல்றாரு விக்னேஷ். எதுவா இருந்தாலும் அதிருப்தி தாங்க. நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கும் போது மோடி வேணுமா வேணாமா அதையும் கொஞ்சம் கருத்துல எடுத்துக்குவாங்கல்ல. ஸ்டாலின் மோடி வேண்டான்னு இருக்கார்ல, வேணாங்கிறவங்க இதுல வருவாங்க. சுருக்கமா விக்னேஷ், இதுக்கு சுருக்கமா சாரோட கேள்விக்கு சுருக்கமா. 2019ல 21 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலும் நடந்துச்சு, பாராளுமன்ற தேர்தலும் நடந்துச்சு. அதுல விளாத்திக்குளம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்த விளாத்திக்குளம்ல தூத்துக்குடிக்கான இதுல கனிமொழி அவர்கள் வெற்றி பெறுகிறார். விளாத்திக்குளத்துல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வெற்றி பெறுது. சோ ஒரே பூத்துக்குள்ள போய் ஒரு மெஷின்ல உதயசூரியனும் இன்னொரு மெஷின்ல போய் தாமரையும் ரெட்டையிலையும் பிரஸ் பண்ணணும்ன்றது மக்கள் தெள்ள தெளிவாக இருக்கிறாங்க. எந்த எலெக்ஷனுக்கு எந்த நேரத்துல ஆன்டி இன்கம்பன்சி காமிக்கணும்ன்றதுல தெளிவாக இருக்கிறாங்கன்னு ஒரே பூத்துக்குள்ள போய் 2 மெஷின்ல வேற வேற சிம்பிள் தட்டின மக்கள் தான் அதற்கான ப்ரூஃபா நம்ம பார்க்க முடியும். சரி, அப்படி பார்த்தா 10 ஆண்டுகள் பாஜக ஆன்டி இன்கம்பன்சி என்ன ஆகும்? அதுவும் 26க்கு தள்ளிப்படுவாங்களா மக்கள்? இல்ல 2019 அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் தள்ளிப்படுவாங்களா? அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் தள்ளிப்படுவாங்களா? வேலையின்மை மிக கொடுமையாக தாக்கி இருக்குங்க. இளைஞர்களை, இளைய சமுதாயத்தை பெருமளவுக்கு தாக்கி இருக்குது. அதெல்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகாதா? அப்புறம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு எதுதான் ரெஃப்ளெக்ட் ஆகும்? அந்த கேள்வி இருக்குது. இன்னொன்று, அவர் சொல்லும்போதே பாஜகவோட இன்டென்ஷன் என்னன்னு தெரியுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுக வந்தால் வந்துட்டு போட்டோம், ஆனால் அதிமுக வரக்கூடாது, அது ஒழிஞ்சு போகணும். ஏன்னா திமுக வந்தால் அது பிரச்சனை இல்லை, அது முதலிடம் 2ஆம் இடம் எங்களுக்கு. அதிமுக வந்துருச்சுன்னா எங்களுக்கு இங்கே இடம் இல்லை, மூட்டையை கட்டிட்டு கிளம்பிட வேண்டியது தான். அதனால் என்ன சொல்கிறாங்க, இந்த தேர்தலில் எனக்கு வாக்குப்பதிவு, இந்த கருத்து கணிப்புகளே எனக்கு சந்தேகம் இருக்குங்க. கருத்து கணிப்புகளே இன்றைக்கி $1 மில்லியன் பிஸ்னஸாக மாறிப்போச்சு, $multi-million பிஸ்னஸாக மாறிப்போச்சு. கருத்து கணிப்புகள்லாம் பாஜக அதெல்லாம் இது பண்ணுறாங்க, ஆங்கர் பண்ணுறாங்க, பண்ணியிருக்காங்க. எதை சொல்கிறேன்னா, இருங்க, பாஜக நோக்கத்தை அது பிரதிபலிக்குது. மத்தியில் அவங்க இந்தியா கூட்டணி வராது, ஆனால் மாநிலத்தில் தமிழ்நாடு வரும்போது இந்தியா கூட்டணி தான் வரும், முழுமையாக வரும். அதுவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ரெண்டையுமே அவங்க ஆங்கர் பண்ணுறாங்க, பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நோக்கம் அதுதான். இங்கே திமுக நம்ம வர முடியாது தெரிஞ்சு போச்சு, பாஜக வருதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஸோ திமுக வருதுன்னு சொன்னால் அது ஒரு பெர்செப்ஷனை உருவாக்க அவங்க முயற்சி பண்ணுறாங்க தொடர்ச்சியாக. அதிமுகவை ஓரம் கட்டிட்டு தாங்கள் உட்காரணுங்கிறது தான் அவங்க நோக்கம். தமிழ்நாட்டில் திமுக ஓரம் கட்டிட்டு உட்காரணும் அப்படிங்கிற நோக்கம் அவங்களுக்கு கிடையாது. அதனால்
நிச்சயமா அதிமுக மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிறாங்க. அதிமுக அதிருப்தி வாக்குகள் வந்து பிரிஞ்சு எல்லாம் பாஜக போறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்ற சில இந்த வரக்கூடிய ரிசல்ட்ஸை பார்க்கும்போது தெரியுது. கோயம்புத்தூர்ல இருக்கு சார் 71% கோயம்புத்தூர்ல. அப்ப அங்க திமுகவுக்கான பெரிய வாக்கு வங்கி அங்க வந்து என்ன நான் நினைக்கிறேன்னா திமுக அங்க லூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப அது எங்க போகும்? அதிமுக அதே ஓட் ஷேர்ல இருக்கிறாங்க. ஏன்னா 6 சட்டப்பேரவை தொகுதி அங்க பலமா இருக்கு. அப்ப செகண்ட் பிளேஸ் யார் வருவாங்கங்கிறது அந்த மாதிரி தொகுதிகள்ல முக்கியமான கேள்வி அதுதான். அப்ப யார் வருவா செகண்ட் பிளேஸ்? அது செகண்ட் பிளேஸ்ல அதை நம்ம பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. 2 பேர் ஒருத்தர் வருவாங்க. அங்க வாக்கு வந்து பாஜகவுடைய வாக்குகள் ரெஃப்ளெக்ட் ஆகலை, கூடி இருக்குங்கிற மாதிரி ஒன்றும் ரெஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ நான் ஏற்கனவே சொன்னதாங்க, நீங்கள் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து நின்றுதா இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு கூடி இருக்குன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான வாதம். பாஜகவோட சேர்ந்ததுனால தான் அதிமுக 8 தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சது. நான் தோல்வி அடைஞ்ச பிறகு சொல்லலை, 2019 தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன். சரி, நீங்கள் வெளியே வந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு சொன்னேன். சரி, இப்போ வெளியே வந்த பிறகு அவங்க நிச்சயமா, நான் இன்னொன்னு சொன்னேன், பாமக ஜாதிய கட்சி பாமகவோட நீங்க சேரக்கூடாது, அது தலித் விரோத கட்சி, அதை பார்க்கலாம் எப்படி வாக்குகள் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அதனால நிச்சயமா அவங்க மேல வருவாங்க. சரி, சங்க தமிழன்ட்ட இப்ப பார்த்தோம்னா கடைசி வரை பிரச்சாரத்துல ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசும்போது சொன்னது என்னன்னா, அதிமுகவும் பாஜகவும் மறைமுக உறவு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதான் திரும்ப திரும்ப சொன்னாங்க. இந்த கருத்து இந்த தேர்தல்ல எடுபட்டிருக்குமா? நிச்சயமாக. அதாவது எப்படின்னா, எங்களுக்கு வந்து இந்தியா கூட்டணின்னு ஒரு இதுல நாங்க இருக்கிறோம் எங்க சைட்ல. அவங்க வந்து யாரு இப்ப பிரதமரான யாரை நீங்க வைக்க போறீங்க, யாருக்கு நீங்க ஆதரவா இருக்கிறீங்க? இன்னும் சொல்ல போனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, நான் உண்மையை பேசுறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிஜேபியில இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அண்ணாமலை மட்டும்தான் காரணம். அவங்க மோடியவோ அமித்ஷாவையோ இல்ல பிஜேபியோட சென்டர்ல யாருமே சொல்லவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாரும் இங்க பேசிக்கிறல. அவங்க முழுக்க முழுக்க என்ன சொல்றாங்க, அண்ணாமலையோட எதிர்ப்பு. அண்ணாமலை வந்து எம்ஜிஆர் பத்தி பேசிட்டாரு, ஜெயலலிதாவை பத்தி பேசிட்டாரு, அறிஞர் அண்ணாவை பத்தி பேசிட்டாரு. அதான் அங்க பிரச்சனை. ஒருவேளை கலையை நிச்சயமா ஏற்றுக்கொள்வார். ஒருவேளை அண்ணாமலையை மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த கூட்டணி இருந்திருக்கும். அதான் அங்க இருக்கிற உண்மை. அதே நேரத்துல நீங்க ஒரு கருத்து இங்க பதிவு சங்கத்தமிழன் ஒரே நிமிஷம் அதுக்கான பதில சுருக்கமா சொல்லுங்க சார். அதாவது வந்து நான் ஒரு கருத்து அவர் சொல்ல விரும்புறேன். நீங்க ஒரே நிமிஷம் சுருக்கமா தம்பி கொஞ்சம் பாருங்க. அதாவது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கொதிநிலை கூடிக்கிட்டே போச்சு. ஒரு தண்ணியை கொதிக்க வச்சீங்கன்னா 100 டிகிரி வரும்போது அது ஆவியாகும். அதுதான் வந்து இயற்கை. அது மாதிரி அவங்க பல பிரச்சனை இருந்துச்சு. அந்த கொதிநிலைக்கு மூல காரணமே அண்ணாமலை தான். அண்ணாமலை அது இல்லைன்னா அது ஆறி போயிருக்குங்கிறாரு. லாஸ்ட் ஸ்ட்ரா அந்த கேமல்ஸ் பேக் அண்ணாமலை என்ன, அது வந்து கடைசியா அவர் பேசினது அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த அதுதான் சார் அவர் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, அண்ணாமலையை மாற்றி இருந்தால் இந்த கூட்டணி உடைந்து அவங்க அந்த கோரிக்கையை வைக்கலையே. அப்ப அதிமுக எங்கேயுமே அண்ணாமலையை மாற்றணுங்கிற கோரிக்கை வைக்கவே இல்லை. மறைமுகமான தீர்மானத்துல எந்த சரி நான் வரேன் தீர்மானத்துல இருக்கதை நம்ம பேச முடியும். சரி, மறைமுகமா நல்லா நடந்துச்சு யாருக்கு தெரியும்? சங்க தமிழன் பேசுங்க. 10 ஆண்டு ஐயாவுக்கு ஏன் தெரியலன்னு தெரியல. தமிழ்நாட்டுல பூரா பேச்சு அதுதான், மேல்மட்ட தலைவர் பூரா பேசிக்கின்றது. அதை இப்ப கூட அண்ணாமலைக்கு நெருக்கடி வரப்போது சொல்றாங்க. ஒழுங்கா கூட்டணியில் இருந்திருந்தாங்கன்னா எல்லாரும் அதே மாதிரி இருந்திருப்பாங்க. ஒரு டஃபையாவது கொடுத்துருக்கலாம். அண்ணாமலை பண்ண சிக்கல்ல இப்ப எல்லா கடையும் பிரிஞ்சு போய் நிப்பாட்டி ஒருவேளை அவர் டிஎம்கே ஆதரவு செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி வந்து இப்ப வெளியில செய்தி போய்கிட்டு இருக்குங்க. இப்ப பாருங்க, பெரிய தோல்வி சந்திக்க போறாங்க. இப்ப எங்க தலைவர் வந்து ஒண்ணு சொல்லுவாப்புல, என்ன சொல்லுவாருன்னா, நம்ம வந்து என்னைக்குமே பாமக பிஜேபி அது மதவாத கட்சி சாதிவாத கட்சி, இவங்க வரவே கூடாதுன்னு சொன்னாரு. அது உண்மையாகி போச்சு பாருங்க. கடைசியா பார்த்து இப்ப அவங்க யாருக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்ப நீங்க ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னீங்க, ஒரு கருத்து சொன்னீங்க, ஒரு 12 தொகுதிகள் பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் உண்மையா இல்லையா? அதெல்லாம் என்ன மாதிரி பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கறதெல்லாம் அல்ல, அதெல்லாம் பேசிட்டு தான் இருந்திருக்கிறாங்க கடைசி வரைக்கும். வந்து திமுக அவர் ஸ்டாலின் வந்து அனுப்பி விட்டார், எங்களுக்கு விடுதலை சிறுத்தைக்கு எங்களுக்கு தேவையில்லைன்னு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசி இருந்தாங்க. நைட்டு பூரா பேசினா காலையில போய் அங்க சேர்ந்துட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஒரு 12 தொகுதி சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த 12 தொகுதியை பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் வலிமையான இருக்கிற தொகுதிகள் அதை நீங்க விட்டுட்டீங்க. கரூரை மட்டும் விடுங்க, நான் ஓப்பனா சொல்றேன். மிச்சம் 11 தொகுதிகளுமே விடுதலை சிறுத்தையோட கோட்டைன்னு சொல்லாங்க. கடந்த சட்டமன்ற தொகுதியில கூட நீங்க தென் மாவட்டங்கள்ல விடுதலை சிறுத்தை எங்க அடர்த்தியா இருக்கோ அந்த இடங்கள்ல வந்து ஏறக்குறைய 99 விழுக்காடு ஓட்டு அப்படியே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருக்கு. அதை யாருமே பேச மாட்டீங்க.
அதை திமுக கூட உணர்கிறதா உணரவில்லை என்று தெரியவில்லை. உணர்ந்திருப்பாங்க. அதே ஒரு நாள் சொன்னார்ல, நான் இன்று முதலமைச்சராக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் தான் அப்படின்னு சொன்னாரு. அதனால இப்ப எங்க மக்கள் வந்து மகிழ்ச்சியா, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளை வந்து பரவாயில்ல, பாமக பிஜேபி தனியா போயிருச்சு, யாரும் வரமாட்டா அப்படின்னு தன்னெழுச்சியா ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நான் பதிவு செய்றேன். வேந்த தொலைக்காட்சியில் இன்னைக்கு இவ்வளவு விழுக்காடு சிதம்பரத்திலும் அதே நேரத்தில் தருமபுரியில எங்களுக்கு ஓட்டு, வலிமையான ஓட்டு இருக்கு. கடந்த முறை அண்ணன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்றார். யாருடைய ஓட்டு? கலை அவர்கள் சொல்றது என்னன்னா, இப்ப அதிமுக பாஜக பிரிந்தவுடன் அதிமுகவோட பேஸா இருக்கக்கூடிய அந்த தலித் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு வரும் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இடத்துல அதிமுகவும் அடுத்தது ஒன் ஆஃப் த ஃபேக்டரா இருக்குமா? இல்ல, அதாவது தலித் ஓட்டு பரவலா வந்து விடுதலை சிறுத்தை வரவுக்கு பிறகு ஒரு காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து என்னவோ உண்மைதான். அது எந்த காலத்துல எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் புரட்சித் தலைவர் இருந்த காலத்தில் இருந்து உண்மைதான். அதுக்கடுத்து விடுதலை சிறுத்தை வளர்ந்து வந்த இந்த காலகட்டத்தில் தலித் ஓட்டுகள் முழுக்க இப்ப எங்க கையில தான் இருக்கு. நான் சும்மா ஒரு பேருக்காக சொல்ல, இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரே கட்சி நாங்க தான். அதனால வந்து எங்களுடைய ஓட்டு அங்க டிரான்ஸ்பர் ஆக போகுது. அதுல முழுக்க நீங்க பாருங்க, ரிசல்ட் வரும்போது நீங்க பார்க்க தானே போறீங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, திருப்பி சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியை வலிமையா வைக்கவில்லை. அவங்களுக்குன்னு ஓட்டு என்னைக்கு போகாதுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஓட்டு என்னைக்குமே அதே 2% ஏறு இறங்கு அவ்வளவுதானே தவிர அது குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுல கூட்டணி யாராரு போறாங்க அதான் முக்கியம். இப்ப நான் உனக்கு முக்கியம் பதிவு செய்யறது, இது கூட சர்ச்சை கூட ஆகலாம். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகளோ இல்ல ஏனைய சில கட்சிகளோ ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் சேர்ந்திருந்தால் அது ரிசல்ட் வேற மாதிரியா இருக்கும்.